ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா அடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா அடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள். மீன ராசி உங்களுக்கான வைகாசி மாத பலன்கள். சூரியனுடைய சிறப்பு ஒரு பிரவேசம். சூரியன் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் ரிஷபராசியில சூரியன் இருக்கக்கூடிய ஒரு காலம்.
அதுதான் வைகாசி மாதம். காலப்புருஷ தத்துவத்துக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் 5ஆம் அதிபதியாக, காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி போய் காலப்புருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானம். ஆக மீனத்திற்கு எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எல்லாருடைய ஆதரவால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம். யாரெல்லாம் இவர்களை மீனராசிக்காரர்களை வெறுத்தார்களோ அவர்கள் முன்னால் மிகப்பெரிய சாதனையாளராக, ஒரு அரசாங்கத்தில் நல்ல பதவி, ஒரு செய்கிற தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு செய்கிற வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல சம்பாத்தியம், இது ஆச்சரியப்படக்கூடிய அக்கம் பக்கம் உறவுகள்லாம் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவில் யாரெல்லாம் இவங்களை சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தினார்கள் அவர்களுக்கு முன்னால் சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, பெருஞ்செல்வம், நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல வேலை வாய்ப்பு, ஆக பதவி, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் சிறப்பா சூப்பரா லைஃப்ல அடுத்தவன் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. இதுக்கு என்ன காரணம்? ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்ன காரணம்? இந்த வைகாசி மாதம் பேர் அதிர்ஷ்டமாக ஏற்படும். அதாவது ஒரு ஜாதகத்தில் திரியோணம் என்பது 1, 5, 9. இந்த 1, 5, 9 9ஆம் இடம் தான் மிகப்பெரிய பதவி யோகத்தையும், மிகப்பெரிய செல்வ யோகத்தையும், மிகப்பெரிய புகழையும், பேர் புகழ், தெய்வ பலத்தோடு தரக்கூடியது அந்த 9ஆம் இடம். அப்படிப்பட்ட 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாயாகப்பட்டவன் மீனத்துக்கு 2ஆம் இடத்தில், மேசத்தில் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு வைகாசி மாதம், பாக்கியாதிபதி. அப்ப எப்படிப்பட்ட, அதாவது 2ஆம் இடம் வியாபாரம், வேலை வாய்ப்பு, குடும்பத்தினுடைய வருமானம், நல்ல பதவி யோகம், உயர்ந்த பதவி, அந்தஸ்து, அரசியல், அரசாங்கத்து உயர்ந்த பதவி. இதற்கு அடுத்த நாள் போல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த மீனத்திற்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், 1-10 குரு பகவான் கேந்திர வலிமையில் உட்கார்ந்திருக்கார். கேந்திர வலி சுக்கிரனோடு மகாலட்சுமி யோகத்தில் உட்கார்ந்திருக்கார். மகாலட்சுமி யோகத்தில். அப்ப மகாலட்சுமி யோகம், குரு சுக்கிரன் சேர்ந்தா மகாலட்சுமி யோகம். தேவகுரு அசுரகுரு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை மிதுனத்தில். அப்ப இந்த 2 கிரகங்களை எங்க பார்க்கணும்? 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப உத்தியோகத்தில், தொழிலில் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும். இடமாற்றம் என்பது நிச்சயமா உண்டு. இடமாற்றமா ஒரு முன்னேற்றமா மாறும். இடம் மாத்திக்கிங்க, முன்னேற்றம் உண்டு. ஆக பூமி இட யோகம், பதவி யோகம், செல்வ யோகம், தெய்வ வலிமை, தெய்வத்தின் அருட்கடாட்சம், இத்தனையும் ஒரு அற்புதமாக அமைந்திருக்கிறது. நிச்சயமா பதவி யோகத்தோடு, நல்ல வாகன யோகத்தோடு, நல்ல சொத்து சுகங்களோடு, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சிறப்பா சூப்பரா பிரமாதமா மீனராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உருவாக போகிறது. ஒரு புதையல் போன்ற அதிர்ஷ்டம் உருவாக போகிறது. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இப்ப சிறப்பா அமைய போகுது. மீனராசிக்கு ஆச்சரியப்படக்கூடிய யோகம் நிச்சயமா உண்டு. அதே நேரம் ஜனன ஜாதகத்தை, உங்க சுய ஜாதத்தையும் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு எப்ப நடக்க போகுது அப்படின்றத ஜனன ஜாதத்தையும் பார்த்துக்கணும். இங்க சொல்லுகின்ற பலன்களும், நான் சொல்லுகின்ற பலன்களுக்கும், இந்த கிரக அமைப்புகளுக்கும், உங்க ஜாதகத்தை சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய திசாபூர்த்திகள் அந்த கிரகங்களுக்கும் ஒன்றுக்கு நட்பாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பலன் அப்படியே கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தளவு என்னை நம்பி வந்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கும், இல்லாட்டி ஜோசியன் தப்பாக இருக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அப்பாயின்மெண்ட். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு.